வாழணும்னு ஆசையா வந்தவன வழியிலேயே கொன்னுட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பீட்டாவோட ஸ்டோரி இருக்க போகுது. என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வீட்டில் இருந்த பீட்டா பேரை நம்ம ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு டப் செட்டப் பண்ணியிருந்தேன். அதில் என்னென்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு வாட்டர் ஆட் பண்ணி அழகாக ராக் சால்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆல்மண்ட் லீஃப் கொஞ்சம் பிச்சு போட்டேன் பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகணுன்றதுக்காண்டி. அதுக்கப்புறம் ப்ளூ மெடிசன் கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஃபங்கல் அட்டாக் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்காக அழகாக 2 பிளாஸ்டிக் கவரையும் பிச்சு போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மேல் ஃபீமேலையும் தனித்தனியாக செப்பரேட் டிரான்ஸ்பரண்டான டப்பாவில் போட்டு அந்த டப்பில் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபீமேல் வந்து அந்த டப்பாக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லி மேலே நான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டேன். ரிலீஸ் பண்ணி விட்டதும் தலைவர் வந்து ஃபீமேலை பார்த்து சுற்றிட்டே இருந்தார் கொஞ்சம் நேரம். நானும் அப்படியே விட்டுடலாம்னு சொல்லி ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே இவங்க 2 பேர்த்தையும் அப்படியே அலப்பாய் விட்டேன். சரி ஓகே 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீமேலையும் டப்பில் ரிலீஸ் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ணி அடுத்த நாள் வந்து பார்த்தா ஃபுல்லாக பபுள் நெஸ்ட் பயங்கரமாக தலைவர் கட்டி வச்சிருந்தாப்புல. ஆனால் ஃபீமேல் மட்டும் ஓரமாக பயந்துட்டு பதுங்கிட்டே நின்றுட்டு இருந்தது. அஸ்யூஷுவல் ஃபீமேல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி ப்ரீடிங் விடும்போது இருக்கிறது காமன் தான். அந்த மாதிரி தான் நானும் நினச்சி விட்டுட்டேன். சரி ஓகே இன்னொரு நாள் விட்டு பார்க்கலாம், எப்படியும் முட்டையை போட்டு குஞ்சு பறிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு அடுத்த நாள் நைட்டு வந்து பார்த்தா தாங்க ஷாக்கான நியூஸே. பபுள் நெஸ்ட்டில் முட்டையை வச்சிருக்குன்னு ஆசையாக போய் எட்டி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லை. என்னடா இதுன்னு சொல்லி சைடில் பார்த்தா நம்ம ஃபீமேலை மட்டையாக்கி வச்சிருக்கிறான். ஐயோ என்னடா இது, நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ஃபெயிலியர் ஆகி போச்சேன்னு சொல்லி மனசுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த மீன் செத்து அதை விட கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த ஃபீமேல் பீட்டாவை நான் கிட்டத்தட்ட 3 மாதமாக நான் வளர்த்திட்டு இருக்கேன். அது குட்டியிலேருந்து நான் அழகாக வளர்த்தி க்ரோத் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கடைசியில் பையன் முடிச்சு விட்டான் நினைக்கும் போது சங்கடமாக இருந்தது. நீங்களும் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.